பகவத்கீதாவில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 10வது ஸ்லோகம். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இப்போ துரியோதனன் சொல்கிறான், எழுத்த பக்கத்தில் பாருங்கோ, பீமனால் ரட்சிக்கப்படுகிறது. இங்கே பீஷ்மர் ரட்சிக்கிறார். ஆனாலும் வெற்றி அடைய நமக்கு என்னவோ பலம் போதாது போல் தோன்றுறது. பீமனால் ரட்சிப்படுற சைடு தான் ரொம்ப கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் மனக்குழப்பத்துலேயும் பயத்துலேயும் தப்பாக சொல்கிறான். இத்தனைக்கு இவங்கிட்ட 11 அக்ஷோணி இருக்குது, அவகிட்ட 7 தான் இருக்குது. எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இவனுக்கு என்னவோ பயம் ஜாஸ்தியாக இருக்குது. இத்தனைக்கும் பீஷ்மர் எவ்வளவு பலசாலி. அட்லீஸ்ட் அவனுக்கு ஈக்குவலாக சொல்லணுன்னா யுதிஷ்டரையோ திருஷ்டத்யும்னனையோ அர்ஜுனனையோ சொல்லலாம். அதை விட்டுட்டு பீமனை போய் கம்பேர் பண்ணுறான்னு அவன் மனசை எவ்வளோ குழப்பத்தில் இருக்குதுன்னு இப்போவே புரியுறது. அவர் ஏற்கனவே பீஷ்மர் வேறு சொல்லியிருக்கார், நான் இந்த 5 பேரை மட்டும் கொல்ல மாட்டேன், மற்றபடி யாரை வேணால் நான் தாக்குவேன் இருக்கார். பீமன் என்ன பண்ணியிருக்கான், நான் யாரையும் விட மாட்டேன், துரியோதனையும் சேர்த்து நான் விட மாட்டேன்னு அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். இதில் பீமனை போய் ரொம்ப கம்பேர் பண்ணி அவன் பயந்துண்டு தப்பாக வார்த்தையை உளறின்னு இருக்கான்.